ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட் பாசிட்டிவிட்டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை சோமவார விரதம். நான் வந்துட்டு சிவபெருமானுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்குன்னு மற்ற தெய்வங்கள் பிடிக்காது அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் நல்லாவே சாமி கும்பிடுவேன். என்கிட்ட என்ன இருக்கோ நான் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுவேன். எல்லாமே சிவன் தான், சிவன் தான் எல்லாமே அந்த மாதிரி. ஸோ லாஸ்ட் டைம் கார்த்திகை மாதம் அன்னைக்கு என்கிட்ட வந்துட்டு சிவலிங்கம் இல்லை, நான் அப்போ வாங்கவும் கிடையாது. இப்போ தான் நம்ம வந்து பூஜை பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது தான் நம்ம பூஜை திங்ஸ்க்காக நான் வந்துட்டு ஹோல்சேல் எல்லா ப்ராடக்ட்டுமே இது பண்ணும்போது எனக்கு சிவலிங்கம் பார்த்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தார். எனக்கு அப்படியே எனக்கு வீட்டில் வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் ஒரு விதத்தில் ஒரு குட்டி பயம் இருந்தது. சிவலிங்கம் வச்சா வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நம்ம வந்துட்டு எந்த வித தீட்டும் படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சஜஷன் எதாவது கேட்கும்போது நமக்கு அப்படி தானே சொல்லுவாங்க. அது யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ தான் திங்க் பண்ணேன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஆனால் யாருமே வையி அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஐயோ வேணாம் வேணாம், சிவலிங்கம்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது, அது அப்படியே சுத்தமாக தொடச்சிரும், அப்படி இப்படிலாம் சொல்லி இது பண்ணி விட்டுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என்னென்னா, இப்போது சிவலிங்கம் மட்டும் வீட்டில் வச்சா தான் வீடு சுத்தபத்தமாக இருக்கணுமா? நம்ம பூஜை ரூமில் வந்துட்டு எவ்வளோ சாமிகள் வைக்கிறோம். சில பேர் வீட்டில் பூஜை ரூமே இல்லாமல் வெறும் ஹாலில் இருக்கக்கூடிய ஷெல்ஃப் இருக்குது, அங்கே மேலே வந்துட்டு ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்றாங்க. அப்போ வீடு அவங்க சுத்தமாக வச்சு இல்லையா? அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பித்து, எந்த சாமி படம் வச்சாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுதான் பண்ண போகிறோம். வீடு சுத்தபத்தமாக தான் வச்சுக்க போகிறோம், வீடு துடைக்க தான் போகிறோம், விளக்கேற்ற தான் போகிறோம், சாமி காட்ட தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது சிவலிங்கம் ஸ்பெசிஃபிக்காக சிவலிங்கம் வச்சா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் ஒரு கட்டாயமும் கிடையாது இல்லையா? அப்புறம் தான் எனக்கே திங்க் பண்ணேன், இல்லை வாங்கணும், கண்டிப்பாக நம்ம வைக்கணும், கண்டிப்பாக நம்ம வழிபடணும். ஏன்னா சிவலிங்கம்ன்றது அது ஒரு வைப்ரேஷன், அது ஒரு பவர். அந்த பவர் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கும்போது நமக்கு சில பார்ட் எல்லாமே ஆக்டிவேஷனில் இருக்கும், ஆக்டிவேட் ஆகும். அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு வீட்டில் வாங்கி வச்சேன். எனக்கு வீட்டில் வாங்கி வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எதுவுமே திங்க் பண்ணலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம சாமிக்கு ஒன்று பண்ணுறது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அதை ஏற்றுக்கணும். ஐயோ என்னால் இது பண்ண முடியலையே, ஐயோ என்னால் சாமிக்கு இந்த பிரசாதம் செஞ்சு வைக்க முடியலையே, விளக்கேற்ற முடியல அப்படின்னு நம்ம திங்க் பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் சாமி ஏற்றுக்குவாங்க. அது நம்ம வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கணும். சாமிக்கு பண்ண போகிறத வந்துட்டு திருப்தி அடையணும், என்ன பண்ணாலும் திருப்தி அடையணும். அதுதான் வந்துட்டு சாமி எதிர்பார்க்குறது. ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலே முதல் தடவை இப்போ தான் நான் வந்துட்டு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம், அதாவது திங்கக்கிழமை சொல்லுவாங்க இல்லையா, அந்த விரதம் நான் எடுத்திருந்தேன். பிரதோஷ விரதம் ஒரு 2-3 டைம்ஸ் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அது அந்த ஒரு பொழுதும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கார்த்திகை சோமவாரத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் நான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுடைய 30th ஆனிவர்சரி. ஸோ நைட்டு திங்கக்கிழமை நைட்டு தான் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு சாமியும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு அப்புறம் அப்படியே என்னால் போயிடுச்சு. அதனால் என்னால் விரதம் எடுக்க முடியல. இந்த 2வது வாரம் தான் நான் வந்துட்டு எடுத்திருந்தேன். அதுவும் ஒரு பொழுது தான் எடுத்திருந்தேன். காலைல ஃபுல்லாக சாப்பிடாம ஒரு 1 o'clock மேலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லபடியாக முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் அந்த அன்னைக்கு 2வது வாரம் திங்கக்கிழமை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்துட்டு பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் போகிற பிளான் இருந்தது. அதனால் ஈவினிங் போல், திங்கக்கிழமை ஈவினிங் போல் நம்ம வந்துட்டு ஆஞ்சநேயருக்கும் சிவலிங்கத்துக்கும் ஒன்றாவே நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். காலையில் அவங்க விளக்கேற்றிட்டாங்க. அவங்க மாலை போட்டிருக்கிறதுனால அவங்க தான் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1:30 போல் விரதம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் 4 மணி போல் பூஜை ரூம், வாசல், அதுக்கப்புறம் வாசக்கலக்கூடிய மஞ்சள் இது எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு ஃப்ரெஷ் எல்லாத்தையும் போட்டு அழகாக வாசலில் குளம்லாம் போட்டு பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவும் போல் அபிஷேகம் தான், பால், பன்னீர், மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு அன்றைக்கி பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு ஸ்பெஷல். ஸோ ஆஞ்சநேயர் வீட்டில் மாலை போட்டிருக்காங்கன்றதுனால அவருக்கு வெத்தலை மாலை போடுறது ரொம்ப ஸ்பெஷல். வெத்தலையால் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு வெத்தலையில் அழகாக ஒரு உட்கார வச்சு எலுமிச்சப்பழம் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்னை வரைக்குமே எங்கிட்ட கமெண்ட்டில் வர ஒரே கேள்வி என்னென்னா, உங்களால் எப்படி டெய்லியுமே விளக்கேற்ற முடியுது? உங்களுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராதா? வீட்டில் சந்தோஷம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமா? எந்த கஷ்டமும் வராதா? நீங்கள்லாம் பீரியடே ஆக மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டுட்ருந்தீங்க. நான் அதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லிட்டேன். பீரியட்ஸ் ஆனால் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. அது வந்துட்டு அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தான் எனக்கு அப்படியே வந்ததுன்னு கூட சொல்லலாம், இவ்வளோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அவங்க வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, அதில் எனக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அந்த தீட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒன்றும்
மைண்ட் பண்ணிக்காதீங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு விளக்கேத்துறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா அதை செய்யுங்க. அது பிரச்சனை ஒன்றும், அது தப்பு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, வாசல் விளக்க நம்ம ஏற்றிக்கலாம். பீரியட்ஸுக்கும் வாசல் விளக்குக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வாசல் விளக்கு ஏற்றி எப்பவும் உள்ள வீட்டில் வந்துட்டு சாம்பிராணிலாம் காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். பூஜை ரூம்லாம் போகக்கூடாது, அப்படி இப்படி தீட்டு கீட்டு அப்படிலாம் பேசுவாங்க. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த 3 நாள் மட்டும் உடம்பு ஒரு மாதிரி லேசியாக இருக்கும், ஒரு மாதிரி இருந்ததுனா மட்டும்தான் விளக்கேற்றாமல் அப்படியே படுத்து கிடப்பேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்துக்குவாங்க. மற்ற அந்த நேரத்தில் நான் ஆக்டிவாக இருந்தேன் அப்படின்னா நான் எப்பவும் போல் சாமி கும்பிடுவேன். இது நான் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் வந்துட்டு ஐயோ அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. இது நான் ஃபாலோ பண்ணுறது. என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்றதால் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மனசுக்கு ஒன்றும் தோணலை அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அது ஒரு தப்பும் கிடையாது சாமி விஷயத்தில். இதெல்லாம் நமக்கு யார் சொல்கிறா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன். இந்த பூ காட்டுவாங்க தெரியுமா சில பேர்லாம், ஐயோ அதுவா, ஐயோ இதுவா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, சாமி கண்ணை கூத்தும், அதெல்லாம் பண்ணக்கூடாது, சாமி நம்மளை வந்துட்டு சுத்தமாக வீட்டை தொடச்சிடும், அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அவங்கள ஃபஸ்ட்டு கிட்டக்கே சேர்த்துக்காதீங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டி நிறைஞ்ச ஆட்கள். அவங்க இருந்தாலே நம்மளால் வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியான லைஃப் லீட் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு லைஃப்பை ஒரு அப்கிரேட் பண்ணவே முடியாது. அப்படியே தான் டவுன்லேயே தான் இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களை உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி உங்கள் மனசுக்குள்ளேயும் சரி சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. நீங்கள் நினைக்கலாம் அது என்ன சிஸ்டர், எனக்கு கூடவே இருக்காங்க, என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எங்கள் மாமியாராக இருக்கட்டும், எங்கள் நாத்தனாராக இருக்கட்டும், எல்லாமே என்னை இந்த மாதிரியே தான் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நான் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணாதீங்க. அவங்கள வந்துட்டு அவங்க முன்னாடி நீங்கள் போகாதீங்கன்னு தான் சொல்லணும். அவங்க முன்னாடி நீங்கள் போகாதீங்க, அவங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க. அவங்கள ஒரு பிளாக் லிஸ்ட்லேயே போட்டு வைங்க. ஸோ தட் இதுதான் நம்மளை வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு டீப் ரிலேஷனாக இருக்குது, நம்ம அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் தான் பண்ண முடியும். நான் ஸ்பிரிச்சுவலுக்கு விளக்கேற்றுறதுக்கு மட்டும் பேசலைங்க, எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். நம்மளை ஒரு லைஃபுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், நான் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது சில உறவுகள் வந்துட்டு நம்மளை தடுக்க தான் செய்யும். சில பேர் வந்துட்டு என்ன தெரியுமா, நம்மளை அவங்களோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க. சந்தர்ப்பவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தேவைக்கு மட்டும் நம்மளை வந்துட்டு கை காலை பிடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க தேவை நிறைவேறினதுக்கப்புறம் நம்மளை அப்படியே துண்டாக விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ அவங்களையுமே நம்பாதீங்க. பார்த்துக்கோங்க, எல்லாரையும் பார்த்துட்டு யார் யாரெல்லாம் நம்ம கஷ்ட காலத்தில் கூட இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம இறுக்கமாக பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்மளை எந்த நிலைமையிலையும் விட்டு தராத, நம்மளை எப்போவுமே ஒரு சேஃப் கார்டாக வச்சுருக்காங்களே அவங்களாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ரிலேஷன்ஸ்லாம் இப்போ பார்க்க முடியுதா என்ன, யாருமே அந்த மாதிரி கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க, அவங்கள பிடிச்சிக்கோங்க. ஒரு கட்டத்தில் அவங்க என்ன தான் ஹாஷாக பேசினாலும் நீங்கள் அவங்க சொல்லி புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு கோவத்தை விட அவங்களுக்கு அதிகமாக தெரியும். ஸோ சந்தர்ப்பவாதிகள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவங்க. இவங்க எப்படி தெரியுமா, நம்ம தனியாக இருக்கும்போது நம்மக்கிட்ட அப்படியே நல்லா எல்லாத்தையும் பேசி அவங்க ரகசியம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம வாயை கிளறி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தெல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நம்ம ஏதாவது ஒரு அவங்களுக்கு அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணலை அப்படின்போது நம்ம அதையே நமக்கு அப்படியே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. நீ தானே அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி நமக்கு அப்படியே ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு கிட்டக்க சேர்க்காதீங்க. இன்னொன்று, நமக்குன்னு ஒரு சில சீக்ரெட்ஸ் நம்ம வச்சுக்கணும். அதை நம்ம யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. என்ன ரொம்ப டீப் ரிலேஷன்ஸாக இருந்தாலுமே, ஹஸ்பண்டாக இருந்தாலுமே நம்ம அதை சொல்லவே கூடாது. நமக்குன்னு சில வரைமுறை இருக்குது. என் லெவல் இவ்வளோ தான், இதை தாண்டி நீ வந்த அப்படின்னா என்னுடைய இன்னொரு சுயரூபத்தை நீ பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு கட்டாயமாக அதை நிர்ணயப்படுத்தணும். நமக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கணும். அந்த சீக்ரெட்ஸை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. என்னை பற்றி முழுக்க என் கணவருக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தெரியும், என்னை பற்றி எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கவே கூடாது. என்னை பற்றி தெரியாத விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்குலாம் அது தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குன்னு ஒரு வரைமுறை நம்ம வச்சுக்கணும் எப்போவுமே. அந்த மாதிரியான ரொம்ப டீப் சீக்ரெட்ஸ்லாம் கண்டிப்பாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்தானது. நம்ம ஃப்யூச்சரை பற்றினதோ இல்லை நம்ம பாஸ்ட்டை பற்றினதோ எதுவாக இருந்தாலுமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அது நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அது அப்படியே விரோதமாக அமையும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணாதீங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம், நான் இதை செய்ய போகிறேன், இது பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹாப்பினஸ் நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க அதை வந்து உடனே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏய் பண்ணுடி சூப்பர், அந்த மாதிரி வார்த்தை வரவே வராது. வேணாம் இதெல்லாம் பண்ணினா காசு தான் வேஸ்ட் ஆகும், வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த நெகட்டிவிட்டி தான் வரும். நம்ம முன்னேறிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆவலாக நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணும்போது அதை வந்துட்டு எப்போ அதை தடுக்கலாம், இவ பண்ணிடவே கூடாது அப்படின்னா அதை வந்துட்டு அவங்க புஷ் பண்ண பார்ப்பாங்க. அவங்களையும் அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வழி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் அப்படியே முன்னேறிட்டு போயிட்டே இருங்க செஞ்சுட்டு. என்னதான் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும், நீ முன்னேறு அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும்
நம்ம முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கும். பட் அவங்கள விட நம்ம முன்னேறிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரான பீப்புள், இவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த நாள் நீங்கள் பண்ணுறத விட அவங்க ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டு அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிறதே அவங்க திங்கிங், உங்கள் தாட்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணி பாதி முடித்து சூப்பராக வந்துட்டு அதில் வின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே திங்க் பண்ணி வந்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். யாருக்கு யாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு நல்லதாக பண்ண போகிறீங்க, நல்லது செய்ய போகிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் நல்லது பண்ணுற வரைக்குமே உங்களை வந்து அப்படியே கைக்குள்ளே போட்டுட்டு உன்னை நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா போட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் அதுவே அவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் பண்ண முடியாது, பண்ண முடியலை, என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக திரும்புவாங்க. ஸோ எப்போவுமே உங்களை வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஒருத்தங்க யாருமே வச்சுருக்காதீங்க. அந்த மாதிரி யாருமே நமக்கு கிடையாது. நம்ம கம்ஃபர்ட் ஜோன் நம்ம மட்டும்தான். நம்ம வந்துட்டு முதல்ல கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஸோ யாருமே ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க. இதுதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி யாருமே ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க. அப்படியே விட்டுருங்க. வந்தால் வராங்க, வராங்காட்டி போகிறாங்க. தட்ஸ் இட். இது கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை அப்படியே புகழ்கிற மாதிரியே புகழ்ந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைய வந்து அப்படியே சுட்டி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு நீங்கள் அவங்க பேசுறது எல்லாமே இதனால தான் அப்படின்னு மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். வஞ்ச புகழ்ச்சி அணி யாராவது நம்ம டீமில் ஒருத்தர் இருப்பாங்க. நம்மளை அப்படியே புகழ்கிற மாதிரி புகழ்ந்து நம்மளை அப்படியே கழட்டி விட்டு மற்றவங்களை அப்படியே நம்ம பேரில் தப்பு இருக்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட எப்படி இருக்கணும் நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு சில டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சில டிப்ஸு. ஏன்னா எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிடையவே கிடையாது. எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ வரைக்கும் நிறைய ஆஃபீஸு, காலேஜு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது, வீடு, டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அங்கே எல்லாமே உருவாகும், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் உருவாகும். பட் அது அங்கேயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ்னால் பர்டிகுலர்லி ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க. அவங்களுமே செலக்டடாக என் கூட நான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இப்போ உங்களுக்கே இவ்வளோ டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா நான் என் லைஃப்பில் இதை வந்துட்டு அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன். ஸோ எனக்கு தெரியும் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸு இல்லை 2 months ஒன்ஸ் அப்படி தான் நாங்கள் வந்துட்டு மீட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டெல்லாம் நான் ரொம்ப போயிட்டு வந்து தான் இருந்தேன். இப்போது நானும் பிஸ்னஸ் வேலை அந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்குமே குழந்தை குட்டின்னு அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப நாங்கள் மீட் பண்ணிக்கிறது கிடையாது. எப்பயாவது நாங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது ஷேர் பண்ணிக்கும் போது அப்போ எப்படி இருக்கா நல்லா இருக்குது அப்படி தான் நாங்கள் பேசிக்குவோம். ஸோ உங்கள் லைஃப்பில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இருக்கிறவங்க உங்கள் 4 பேராக இருந்தாலும் நல்லவங்களாக பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே 40 பேர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கேங்க் வந்துட்டு ரொம்ப அப்படியே நம்மளை டம்ப் பண்ணி நம்மளை எதுவுமே செய்ய விடாமல் தான் இருக்கும். ஸோ லைஃப் எப்படி லீட் பண்ணணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஆட்கள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஐட்டியும் எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு தோன்றதை செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அது போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.